ஹிஜாபு நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக 9 பேர் மனு அளித்துள்ளனர். சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். வழக்கில் 40 பேர் குற்றவாளிகளாக செயற்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹிஜாபு நிதி நிறுவன இயக்குனர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட 9 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் ரமேஷ்குமார். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த நிறுவனம் தான் ஹிஜாபு நிதி நிறுவனம். மாதம் 15% வட்டி தருவதாக கூறிதான் பொதுமக்களிடம் கிட்டத்தட்ட சுமார் 4620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்துள்ளதாக புகார்கள் எழுந்தது. இது குறித்து தான் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பல வழக்கு பதிவு செய்து இதுவரை 14 பேரை கைது செய்திருக்கிறது. இந்த வழக்குல நிர்வாக இயக்குனர் அலெக்சாண்டர் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட 15 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள நிர்வாக இயக்குனர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 9 பேர் ஜாமீன் கேட்டு ஜாமீன் கோரியும், அதே போல தலைமறைவாக உள்ள நிர்வாகி ராமராஜ் முன்ஜாமீன் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு நடைபெற்றது. அப்போது காவல்துறை தரப்புல கிட்டத்தட்ட சுமார் 80,000 முதலீட்டாளர்களிடம் சுமார் 4620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்துள்ளதாகவும் 17,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரை புகார்கள் அளித்துள்ளதாகவும் 40 பேர் குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசனுடைய கூடுதல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் வாதிட்டார். மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றோ சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது என்றோ ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடைய இருவருக்கு வழங்கிய ஜாமீனை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மோசடி செய்யப்பட்ட பணத்தில் கால் பங்கு கூட இதுவரை மீட்கவில்லை என்று முக்கிய குற்றவாளி அலெக்சாண்டர் இன்னும் தலைமறைவாக உள்ளார் என்றும் பொருளாதார குற்ற வழக்குகள் தொடர்புடையவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை தெரிவித்துள்ளதாக கூறி அந்த ஜாமீன் வழங்கக்கூடாது எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் மனுதாரர்கள் தரப்புல என்ன தெரிவித்தார்கள் என்றால், ஜாமீன் வழங்கினால் நீதிமன்றம் வைத்த நிபந்தனை ஏற்க தயாராக இருப்பதாகவும் பல மாதங்களாக சிறையில் உள்ளதாகவும் அவர்கள் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள் எல்லாம் இருதரப்பு வாதங்கள் கேட்டுதான் நீதிபதி இன்று தீர்ப்பளித்திருக்கிறார். அதுல உங்க ஜாமீன் கோரிய சவுந்தரராஜன் உள்ளிட்ட 9 பேருடைய ஜாமீன் மனுவையும் முன்ஜாமீன் கோரிய ராமராஜன் என்பவருடைய அந்த முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய சொத்து விவரங்கள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திருப்பி அளிப்பது தொடர்பான எந்த ஒரு உத்தரவாதத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாதது அளிக்காதன் காரணத்தினால் தற்போதுக்கு அவர்களுக்கு யாருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறிதான் இந்த வழக்கை தான் ஜாமீன் வழங்கை தள்ளுபடி செய்திருப்பதாக நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்.